அவங்க இஜாசத்து கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ். அவங்களோட ஹலீஃபத்துல் ஆலாவான ஹலீஃபத்துல் ஹுலஃபா குதுவத்துல் உரஃபா முர்ஷிதி உஸ்தாத் முகர்ரம் மௌலானா ஹதரத்துல் அக்தஸ் சையதுனா ஷைഖ் ஷுயூഖ் ஆலமுல் இஸ்லாம் முஸ்லிமீன் السيد محمد ياسين الشاذلي مولده مرقده ناهي الماهوري قدس الله سره واتر مقبول ஏன்னா ஹஜ்ரத் கிப்லாவுடைய லிசானு ஷரீஃப்ல என்ன இந்த ஃபகீருக்கு அல்லாஹ் இஜாஸத் ஷரீஃப் பண்ணது நம்முடைய வாலிதைன் ஷரீஃபே ரலியல்லாஹு தஆலா பரக்கத் செய்யும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல மூமின்களுடைய கேரக்டர் என்ன, மூமினுடைய ஹுலுக் என்ன, ஒரு ஈமான்தாரியுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் உல்யாவுடைய ஈமான் கல்பில் இருந்த அவருடைய தபியத்து எப்படி இருக்கும், அவருடைய ஹேபிட் எப்படி இருக்கும், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றான். எப்படி அல்லதீன யஸ்தமிஊன ஃபயத்தபிஊன அஹ்ஸன. மூமினீன்களிடத்துல குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டால் அவர்கள் அந்த திலாவத்து ஷரீஃபின் மூலமாக அழகானதை நாடுவார்கள். எதை அழகானதை நாடுவார்கள். முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு நெருங்குவார்கள். குர்ஆனை ஓதினால் சாஹிபுல் குர்ஆனுடைய ஹதரத்துல் கரீமுக்கு அவர்கள் என்ன நெருங்குவார்கள். மாஷா அல்லாஹ். அப்போ சாஹிபுல் குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மத்துல் அக்பர் இமாம் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய விலாயத்துல் குப்ரால இருந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உஸ்தாத் முகர்ரம் முர்ஷித் முரப்பி மௌலாய் அல் குத்பு தாரைன் السيد محمد حمزة بن ظافر المدني رضي الله عنه أفاض علينا البركات منه நாயகத்தில் சொன்னாங்க, ஜமானே சையதி மௌலாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات குதுசுல் அலில் அலி மீது நான் ஒரு ஸலவாத் ஷரீஃப் கோரோஸ் இருக்கிறேன், உண்டாக்கி இருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். நாயகமே அந்த ஸலவாத் ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் வஜூலி அலிமே நான் நேர்ல கண்டுவிட்டு சொல்லணும், எனக்கு தாங்கறாக்கு ஏற்பாடு செய்யணும். புரிஞ்சா? ரசூலுல்லாஹ் எப்போதும் தரிசிக்கிறவங்க, ஜியாரத் செய்றவங்க இந்த விஷயத்தை இது என்ன ஹத்தல் கியாமத் வரையில உம்மத்து முஸ்லிமாவுக்கு பெரிய தொஹஃபா. இது தான் உண்டாக்குனா மட்டும் போதாது, தான் உண்டாக்குனதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் தன் முர்ஷிது முரப்பி கொண்டு நாயகமே தனக்கு திருத்தி கொடுக்கணும். தவறு இல்லாமல் இருந்தா நாயகம் அதை கபூல் செஞ்சு அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் விளங்குதா? புரிஞ்சா? ஃபாசி இமாம் என்ன ஒரு நாளைக்கு பல முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலில் அலிமே ஜியாரத் செய்யக்கூடியவங்க. புரியுதா? அப்படி உள்ள இமாம் ஃபாசி ரலியல்லாஹு அன்ஹு ஸலாத்துல் யாகூத்தியா ஷரீஃபை உண்டாக்குன உடனே அது தானே போய் ஓதல மாஷா ரசூலுல்லாஹி ஹதரத்துல் கரீம்ல. புரிஞ்சா? என்ன செய்யறாங்க? தன் முர்ஷிது முரப்பிட்ட சொல்றாங்க, நாயகமே ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலிம் நான் கண்டுகிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வஜ்ஹுல் கரீமுடைய சாதத் ஜியாரத் ஷரீஃப் நான் ஹாசிலாக்கிட்டு மாஷா அல்லாஹ் இந்த ஸலவாத்து கரீம் நாயகத்துக்கு நான் தஹியத் ஆக்கணும் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாசி அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இதுக்கு தான் என்ன முர்ஷிது பெர்மிஷன் இல்லாம எங்கேயும் போகக்கூடாதுங்கிறது. ஃபாசி இமாமை ஃபாலோ பண்ணும். நினைச்சா சில பேர் தினாவா சுத்துவான், அப்படி சுத்துற கேஸ் அதெல்லாம் நினைச்சா கபூலியத்து வேணுமா அதுக்குங்கிற ரூல்ஸ் இருக்குது மாஷா. ஒரு ஆள் குஜராத்துக்கு போறாரு, அவர் போனது அந்த அவுலியா அக்செப்டட் பண்ணாப்பட இல்லை யாருக்கு தெரியும்? தெரியும். ஏதோ கூட்டமா என்ன போயிட்டு வர விளங்குச்சா? கபூலியத்தான ஜியாரத் இது மாஷா அல்லாஹ் நம்முடைய
ஷேக்குடைய முர்ஷித் முரபியுடைய இஜாத ஷரீஃப் இத்ரு ஷரீஃபோடு போறது மாஷா விளங்க சார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாஷா அல்லாஹ் எந்த ஷாதுலி இமாமுடைய 21வது கலீஃபாவா இருக்கிறாங்களோ அந்த கௌசுல் அக்பர் சையதுனா இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஷைக் யாரு? ஃபாசி இமாமுடைய 21வது சர்க்குருநாதரான ஷாதுலியா தரீகாவுடைய பாணியான ஷாதுலிங்கிற பேர் இந்த சில்சிலாவுக்கு அபுல் ஹசன் அலி ஷாதுலி இமாமுல தான் வருது. எப்படி கௌசுல் ஆலத்துடைய காதிரியா சில்சிலா கௌசுல் ஆலத்திலிருந்து காதிரின்னு வருதோ அதுக்கு முன்னாடி ஜுனைதின்னு பேர், அது மாதிரி ஷாதுலிங்கிற பேர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி இமாமுல தான் வருது மாஷா அல்லாஹ். ஷாதுலி இமாமுடைய ஷைகான கௌதனா சையத் அப்துல் சலாம் இப்னு மஷீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் சலாம் இப்னு மஷீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஷாதுலி இமாம் எப்படி பிரதான பெரிய கலீஃபத்துல் அக்பர் ஷாதுலி இமாம், அது மாதிரி இன்னொரு முரீது கலீஃபா உண்டு. அந்த முரீது கலீஃபா தான் சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீதி ஏர்வதி ரலியல்லாஹு அன்ஹு. ஏர்வாடி பாஷானா என்ன? ஷாதுலியா தரீகா காரன் தான் பாஷா. ஏர்வாடி பாதுஷா ஷாதுலியா தரீகா காரன். நீ ஏர்வாடியில போய் காலமெல்லாம் உட்கார்றது சரி மாஷா அல்லாஹ், இங்கே கையை பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் போயிட்டு வர்றது சரி மாஷா. எனக்கு புரிஞ்சா? சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் ஏர்பத் மாஷா அல்லாஹ் என்ன வலவுலா பல்லு சைஃபி பிந்திமாயி லா யப்கல் ஹிந்து குல்லு ஃபில் லமாயி. தான் யாருன்னு பாதுஷா நாயகம் அவங்களே சொல்றாங்க. ஏர்வாடி பாதுஷா நாயகம் வலவுலா பல்லுங்கிற பைத் இன்னைக்கு ஏர்வாடிக்குள்ள தராக்கு போகும்போது என்ன ரவுதா ஷரீஃப் போகும்போது பெரிய ஃப்ரேம் எழுதி வச்சிருக்கு மாஷா அல்லாஹ். அங்க கொடியில எல்லாம் இதுதான் இந்த பைத்துல வரக்கூடிய இந்த வரியில இந்த பைத்துல சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா நாயகம் அவங்க தன்னை எப்படி சொல்றாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கொடியில எழுதிருக்கு. ஆனா சுல்தான் இப்ராஹிம் இஸ்மிலா கைரல் பரியத் இன்திமாயின்னு சொல்லி மாஷா அல்லாஹ். இந்த பைத்துல தான் யாரு, நான் எதுக்கு வந்தேன், தன்னை பத்தி டீட்டெயில் எல்லாம் தெளிவா பயான் செய்யறான். நான் இதை குறிச்சு என்ன ஃபாசி இமாமுடைய உருஸ் முபாரக்கில் இந்த மாதிரி துல்காதா மாசம் போற 21 பைத்துல் ஃபாசில வச்சு மாஷா அல்லாஹ் என்ன பெருமோத்துல வச்சு பயானை செஞ்சிருக்கிறேன். குர்பஹக்கள் இருக்கும் மாஷா அல்லாஹ். புரிஞ்சுதா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன சுல்தான் அவுலியா காஜா மொய்னுதீன் சிஷ்தி நூற மாஷா அல்லாஹ் என்ன முஹம்மது அப்துல் ஜவாத் தவல்லல்லாஹு உம்ரஹு. புரிஞ்சா? அஜ்மீர் ஷரீஃப்ல கண்டாலும் குத்துபுல் ஆலம் ஃபானி பி ரசூல் ஷைഖ് ஷுயூഖ் ஆலமுல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் சையது முஹம்மது அபூபக்கர் சாஹிப் அல் மடவூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பையத்தை தஈதாக்கி மாஷா அல்லாஹ் புடிச்சு கொண்டு வந்து என்ன சியா முட்டது மாஷா அல்லாஹ். ஃபாசி இமாமுடைய உருஸ் முபாரக்காக தான். ஃபாசி இமா உருஸ் முபாரக் தான் ஒரு முதல் ஹிதமத்தை நமக்கு ஸ்டார்ட் பண்ணு மாஷா அல்லாஹ். பெருசாக செஞ்சார் நிறைய மாஷா அல்லாஹ். என்ன ஆடு கோழி மீன் எல்லாம் கணக்கு இல்லாமல் எல்லாம் செஞ்சு பெரிய தம்பருக்கெல்லாம் ரொம்ப தடபடலாம் செஞ்சாப்புல மாஷா வேலை கிடைச்சா. அப்போ அங்கே வச்சு சொன்னேன் இந்த பைத்துக்கு. இந்த பைத்துல வலவுலா பல்லு பைத்துல கடைசியில் முடிக்கும் போது பாஷா நாயகம் சொல்றாங்க, நான் மாஷா அல்லாஹ் என்ன மஷீஸுடைய முரீது மாஷா. மஷீஸுடைய தன் சில்சிலா மஷீஸ்ங்கிறாங்க மாஷா. மஷீஸ் யார் மாஷா? அப்துல் சலாம் பின் மஷீஸ் ஷாதுலி இமாமுடைய ஷேக் நாயகம் மாஷா. ஷாதுலி இமாமுடைய ஷேக் நாயகத்துடைய முரீது தான் சொல்லி பாஷா நாயகம் வலவுலா பல்லு பைத்துல சொல்றாங்க. புரிஞ்சா? ஹைர் ஷாதுலியா சில்சிலாவுக்கும் ஏர்வாடி பாஷா நாயகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது மாஷா. ரொம்ப நேரம் பேசணும் அது. ஹைர் அப்போ பின்னாடி பேசுவோம் மாஷா. மாஷா அல்லாஹ். என்ன அது சில பேர் நினைச்சுக்கிட்டாவிட நான் ஏர்வாடிக்கு என்ன ஏர்வாடி பாஷா நாயகத்துக்கு எல்லாரும் போவானுங்க. அப்படியே இல்லை. நான் சொல்ற முராது வேற. எந்த தர்காவுக்கு நீ போறது மாஷா அல்லாஹ் அந்த வலிட்ட கபூலிய தாவர தோற்றத்துல போ, சும்மா என்ன பராக்கு பார்க்குற மாதிரி போவாதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான் மாஷா. இறங்குச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஃபாசி இமாம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, ஷேக் நாயகமே
நான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருநாமத்தில் ஒரு ஸலவாத்து ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் நான் உண்டாக்கி இருக்கிறேன். அது ரசூலுல்லாஹ்வுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலி தரிம நான் கண்டுகிட்டு மாஷா அல்லாஹ் நாயகத்திட்ட சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சையதுனா முஹம்மது ஹம்சத் இப்னு லாஃபிருல் மதனி ரலியல்லாஹு தஆலா ஃபாசி இமாம கூட்டிட்டு போனாங்க. மாஷா முவாஜஹத்துல் கரீம் போயாச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய முவாஜஹத்துல் ஷரீஃபுக்கு போயிட்டு மாஷா அல்லாஹ் குஷுவோட அதபோட தவாதுவோட இக்ராமோட தாதீமோட ஃபாசி இமாமுடைய முர்ஷித் நாயகமும் ஃபாசி இமாமும் ஸலவாத்து ஸலாம் தஹியத் ஆக்குறாங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க சய்யிதி யா ரசூலுல்லாஹ். ஸலவாத்து ஸலாம் தஹியத் ஆக்குற பிறகு ஃபாசி இமாம கையை பிடிச்சி பக்கத்தில் போய் வச்சு ஃபாசி இமாமோட ஷேഖനായ சொன்னாங்க, ஃபாசி வந்தூர் ஃபாசி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்லுஹா வஜ்ஹுல் அதீல் அலீம் மாஷா பலகல் உலா பிகமாலிஹி கஷஃபத் துஜா பிஜமாலிஹி حسنت جميع خصاله واحسن منك لم ترقت عين والله وجه العليل نور الله محمد رسول الله صلى الله عليه وسلم ஜோலி ஜோலிச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லா இருக்காங்க. ஃபாசி இமாமுக்கு பார்த்த உடனே என்ன ஃபாசி இமாமுடைய சரீரம் ஜிஸ்மு ஷரீஃப் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மாஷா ஃபாசி இமாமுடைய கண்கள்ல இருந்து என்ன கண்ணீர் மாலை மாலையா ஓட ஆரம்பிச்சிச்சு. மாஷா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على من جعلته سببا لانشقاق أسرارك الجبروتية وانفلاك لأنوارك الرحمانية فصار نائبا للحضرة الربانية وخليفة أسرارك الذاتية فهو ياقوتة وهدية ذاتك الصمدية وأين مظهر صفاتك الأزلية فبك منك صار حجابا عنك سر من أسرار غيبك وجبت به عن كثير من خلقك فهو الكنز المطلسم والبحر الزاخر المتمتم فنسألك الله بجاهه لديك وبكراماته عليك أن تعبر قوالبنا بأفعاله وأسماءنا بأقواله وقلوبنا بأنواره وأرواحنا بأسراره وأشباحنا بأحواله وسرائرنا بمعاملته وبواطننا بمشاهدته وأبصارنا بأنواره محيا جماله وخواتم أعمالنا في مرضاته حتى نشهدك به وهو بجفاكون نائبا عن الحضرتين بالحضرتين وأضل بهما عليهما نسألك اللهم أن تصلي وتسلم عليه صلاة وتسليما يليقان بجنابه وعظيم قدره وتجمعني بهما عليه وتقربني بخالص ودهما لديه وتنفعني بسببهما نفحة الاتقياء وتمنعني منهما منهة الأسفياء لأنه السر المسرور رحمة العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم أوصاف الجميلة والله جل شانه وتعالى كلام الله وانا قرآن شريف الله وعباده நமக்கு எப்படி ரப்பல் ஆலமீன் சொல்லி தரணும் அந்த அத்தனை விஷயங்களையும் அக்பாருல் தய்யிபாவையும் அக்பாருல் கரீமையும் மாஷா அல்லாஹ் குத்புல் வஜூத் சய்யிதி ரூஹி முர்ஷிதி ரப்பி மௌலாயி السيد محمد الجواد الفاسي شاذلي مكي نايم ما شاء الله اور المباركان لسان على رحمه الله عليه صلى الله عليه وسلم والله وجود علي கரீமை கண்டுகிட்டு ஜியாரத் செஞ்சுக்கிட்டு அப்படியே சொல்லி முடிஞ்சு கடைசியா சொன்னாங்க முஸ்லிம் சொன்ன மாதிரி وكيف تدعو إلى الدنيا ضرورة وكيف يدرك في الدنيا حقيقته قوم نيام تسلوا عنه بالهرم نايم تنغرا يارانا விளங்க முடியுமா சார் وكيف يدرك في الدنيا حقيقته سيدي يا رسول الله இந்த உலகத்துல என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிமையாகி சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன அடிமையாகி என்ன நாக்கிசான இஸ்கே மஜாசில ஷஹவானியத்துல ஃபனாகக்கூடிய மக்லூகாத்துகள் மாசிவல்லா கைருல்லா இலாஹியத்துடைய ஹகீகத்துடைய ஹுஸ்னு ஜமாலான தங்களை யாரால நாயகமே மாலூமாக்க முடியும், தங்களை யாரால மஃபூமாக்க முடியும்? மாஷா அல்லாஹ். وكيف يدرك في الدنيا حقيقته قوم نيام تسلوا بالحلم மாஷா அல்லாஹ். அதை சேர்த்து சொல்லி மாஷா அல்லாஹ் لأنه السر المسؤول நாயகமே தாங்கள் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலாலா
பாதுகாக்கப்பட்ட பரமரகசியம் அல்லாஹ்வுடைய சிர்ருல் இலாஹியா, சிர்ருல் மசூன் நாயமே. தாங்கள் அல்லாஹ்வை தவிர யாராலையும் அறிய முடியாது. சிர்ருல் மசூன், சிர்ருல் மசூன், சிர்ருல் மசூன். ஃபாசி இமாம் ரெண்டு கையையும் இப்படி ஏந்தி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத்த குதுஸுல் அலீல் அலீம் பார்த்து அவங்க முபாரக்கான தலையை குனிஞ்சு மாஷா அல்லாஹ் சிர்ருல் மசூன் சொல்லும்போது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாசி இமாமுடைய ஷேக் பக்கத்தில் இருக்கிறாங்க முர்ஷித் சையத் முஹம்மது ஹம்சத் இப்னு ராஃபிர் அல் மதனி அவங்கள்ட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா நாயகம் பிஷாரத் கொடுக்குறாங்க. வஹுவ சிர்ருல் மசூன், வஹுவ சிர்ருல் மசூன். இவ்வளவு நேரம் என்னுடைய அவுசாஃபல் ஜமீனாவை என்ன பயான் செஞ்சாரே, அவர் சாதாரண ஆள் இல்லை, அவரும் சிர்ருல் மசூன் தான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முபாரக்கான நாயகத்துடைய திருக்கரத்தை ஃபாசி இமாமுடைய சதுர் ஷரீஃப்க்கு நேர மாஷா நீட்டி வஹுவ சிர்ருல் மசூன் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் லிசானுல் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்தாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய லிசானுல் ஹக்கல் கரீமால் வஹுவ சிர்ருல் மசூன் என்று சொல்லப்பட்ட ஆலா கௌஸ் மாஷா அல்லாஹ் சையத் முஹம்மது அஜ்வாதுல் ஃபாசி ஷாதுலி மக்கி நாயகம் அவங்க தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. மாஷா அல்லாஹ் சொல்ல போனா ஃபாசி இமாமுடைய விலாயத் மாஷா அல்லாஹ் எந்த கௌஸும் கிடையாது. மாஷா அல்லாஹ் யாரும் அடையாத நிலைய முஸ்தபியத்தான ஹதரத்துல் ஆலியார பெற்றவர்கள் சையதுனா கௌதனா இமாமுனா சையத் முஹம்மது அஜ்வாதுல் ஃபாசி ஷாதுலி மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஃபாசி இமாமுடைய கதமைனி ஷரீஃப்ல ஃபாசி இமாம் அவர்கள் போடக்கூடிய ஃபாசி இமாம் அவர்கள் என்ன ஒது செய்ய போடுறதுக்கு யூஸ் பண்ற அந்த செருப்பா அல்லாஹ் நம்மள ஆக்கிட்ட அது பெரிய பாக்கியம் நமக்கு. மாஷா ஃபாசி இமாமுடைய கதமைனி ஷரீஃப் தஹத்துல மாஷா அல்லாஹ் அவங்க ஒது செய்ய போகும்போது அவங்க குசூல் செய்ய போகும்போது போடுற அந்த பாத்ரூம்ல யூஸ் பண்ற செருப்பா நம்ம இருந்தா போதும். மாஷா அது நமக்கு பெரிய பாக்கியம். மாஷா அவ்வளவு பெரிய ஆலா தர்ஜார் உள்ளவங்க ஃபாசி அதுக்கு பிறகு தொடர்ந்து மாஷா அல்லாஹ் யாக்கூத்தியா ஷரீஃப் முடிச்சாங்க. மாஷா அல்ஹம்துலில்லாஹ் சையதுனா கௌதனா சையத் முஹம்மது அஜ்வாதுல் ஃபாசி ஷாதுலி மக்கி நாயகம் அவர்கள் விசால் முபாரக்கான போல் ஃபாசி இமாம் அவர்கள் விசால் முபாரக் துல்காதா மாசம் போற 21 இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மதீனா முனவரா கணக்குப்படி மக்கா முக்கர்ரமா கணக்குப்படி போற 21 ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமத்து வலம் ஈத் மிலாது மௌலூதுல் கரீம் லைலத்துன் நூர் யௌமுன் நூர் ஈதுல் நூர் ஈதுல் ஃபத்ஹ் ஈதுல் சுரூப் ஈதுல் அக்பர் சரியா திங்கட்கிழமை ராத்திரி மதீனா ஷரீஃப் கணக்குப்படி மக்கா முக்கர்ரமா கணக்குப்படி இன்னைக்கு 21 மாஷா இந்தியா கணக்குப்படி நாளைக்கு ஹரமேன் ஷரீஃப் கணக்குப்படி இன்னைக்கு 21 மாஷா அல்ஹம்துலில்லாஹ். ஃபாசி இமாம் உசூல் முபாரக் செஞ்சது எல்லாம் பெரும் பெரும் முஹத்திஸீன்கள். மாஷா பெரும் பெரும் முஹத்திஸீன்கள் ஃபாசி இமாமுடைய ஜஸதுல் கரீம உசூல் செஞ்சது. மாஷா மாஷா அல்லாஹ் புகாரி ஷரீஃபுடைய ஹத்மு துஆ எழுதின ஃபகீஹுல் அஸ்ர் ஷாஃபி மذஹபுடைய மிகப்பெரிய ஃபகீஹான அல்லாமா இமாம் ஸைனி தஹலான் ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசியா. மாஷா அல்லாஹ் ஃபாசி இமாமுடைய முபாரக்கான சதுருல் கரீமில் உசூல் முபாரக் குளிப்பாட்டும் போது நெஞ்சு சதுரு ஷரீஃபில் கட்டி இருந்த கடந்த தண்ணியை வாய் வச்சு உறிஞ்சு குடிச்சா போல இமாம் ஸைனி தஹலான். காரணம் இது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவிரல் நீட்டப்பட்டு மாஷா அல்லாஹ் வஹுவ சிர்ருல் மசூன் இஷாரா செய்யப்பட்டு இது சாதாரணமான சாத்தி ஷரீஃப் அல்ல. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருக்கரத்தால் சுல்தான் வாரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் அவர்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருக்கரத்தை தக்பீல் செய்ய நாயகம் கொடுத்தாங்க, முத்தமிட கொடுத்தாங்க ரிஃபாய் நாயகத்துக்கு. நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஹசனுடைய ஷாதிலி இமாம் முவாஜஹத் ஷரீஃப் வரும்போது ஷாதிலி இமாமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான இப்ஹாம் ஷரீஃப், இதுக்கு என்ன பேர் அரபில? இப்ஹாம். இப்ஹாம் ஷரீஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாதிலி இமாமுக்கு வாயில கொடுத்தாங்க. ஷாதிலி இமாம் மாஷா அதை சுவைத்தாங்க. மாஷா
ரசூலுல்லாஹ் முபாரக்கான இப்ஹாம் ஷரீஃபை சூப்புனாங்க, சப்புனாங்க, மாஷா அல்லாஹ், டேஸ்ட் பண்ணாங்க, மாஷா அல்லாஹ். கௌசுல் அக்பர் இமாம் அபுல் ஹசன் அல் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாசி இமாமுக்கு முபாரக்கான விரலால ஷஹாதத் கலிமா விரலால மாஷா அல்லாஹ் நாயகம் ஃபாசி இமாமுடைய சதுர ஷரீஃப்க்கு நேரம் மாஷா அல்லாஹ் இஷாரா செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன இந்த ஷாதுலியா தரீகாங்கிறது என்ன மிக பாரதூரமான பரக்கத்துள்ளது. அதனால தான் ஷாதுலி இமாம் என்ன ஓப்பனா ஏலான் அறிவிக்கிறாங்க, மன் அராத இஸ்ஸத்து தாரைன், இரு லோகத்துடைய கண்ணியமும் கௌரவம் யாராவது வேணுமா, துனியான ஆகிரத்தில் உனக்கு என்ன கண்ணியமான கௌரவமான வாழ்க்கை வேணுமா, மன் அராத இஸ்ஸத்து தாரைன் ஃபல்யதுகுல் ஃபீ தரீகத்தினா, என்னுடைய தரீகால தாখিলাও மாஷா ஷாதுலியாவு மாஷா ஷாதுலியாவு மாஷா அல்ஹம்துலில்லாஹ். நாம பச்சை ஷாதுலி மாஷா வாப்பனாய் சொல்லுவாங்க பச்சை ஷாதுலி ஐன் சிஷ்டி புரிஞ்சா, நம்ம ஐனு காதலி மாஷா. அதே மாதிரி என்னோட உஸ்தாத் முகர்ரம் மௌலானா முகமது யாசின் வலியுல்லாஹ் மாஷா என்ன சனது ஷரீஃப்ல சைன் போடும்போது மாஷா அல்லாஹ் பச்சை இங்கால பச்சை மையால போட்டாங்க. பச்சை மையால போட்டு நான் ஐனு ஷாதுலிமா நீங்களும் ஐனு ஷாதுலி மாஷா அல்லாஹ்னு சொல்லியாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய தௌஃபீக் நமக்கு இது. அல்ஹம்துலில்லாஹ். ஃபாசி இமாமுடைய முஹப்பத் ஷரீஃப் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் தௌலத்துல் அக்பர் கௌசுல் ஆலத்துடைய காதிரியா தரீகாவை கௌசுல் ஆலத்துடைய அப்துல் கரீமான காதர் வழியா நாகூர் ஜமாண்டவங்க பாஷா நாயத்துடைய ஹதரத் ஷரீஃபிலிருந்து பெற்றவங்க சரகத்துல்லா அப்பா நாயத்துடைய வாப்பாட வாப்பா, சரகத்துல்லா அப்பா நாயத்துடைய வாப்பா ஷேக் சுலைமான் வலியப்பா, அவங்களோட வாப்பா ஷேக் சதக்கா அப்பா, பெரிய ஜமாண்டவங்க நேரடி ஹலீஃபா மாஷா அல்லாஹ். ஷேக் சதக்கா அப்பாவுடைய காலத்துல இருந்து காயில் பட்டணம் காதிரியா தரீகாவுடைய கோட்டை. இன்னும் சொல்ல போனா நாகூர் ஜமாண்டவங்க நாகூர் ஷரீஃப் போறதுக்கு முன்னாடி காயில் பட்டணம் வந்துட்டு தான் எஜமா சஃபர்ல என்ன காயில் பட்டணம் கடையநல்லூர் தென்காசி எல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசியா எங்க நாகூர் ஷரீஃப்க்கு வந்தாங்க. அப்போ ஃபாசி இமாமுடைய காலத்துல காயில் பட்டணத்துல இருந்து போன பெரிய பெரிய அல்லாமாக்கள் ஃபாசி இமாமை போய் பைத்துல் ஃபாசில மக்கால சந்திச்சு ஃபாசி இமாமுடைய கதமேனி ஷரீஃபை தக்பீல் செஞ்சு ஃபாசி இமாமுக்கு வந்து ஷாதுலியாவுடைய இஜாசத்தும் பையாத்தை எடுத்துக்கிட்டு அங்கேயே பல மாதங்கள் வருஷங்கள் தங்கி, ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி விசா சிஸ்டம்லாம் கிடையாது. புரிஞ்சா எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம் ஹரமேனி ஷரீஃபை. புரிஞ்சா நம்ம என்ன செய்யலாம், எத்தனை பேட்ச் கொண்டு போகலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அமீர் சாப் முஅல்லிம் சாப் பாரக்கல்லாஹு ஃபீக் மாஷா அல்லாஹ். என்ன அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு போய் அங்கேயே தங்கி இருந்து மாஷா அல்லாஹ். கடைசியில் அவங்க ஊருக்கு திரும்புகிற காலத்தில் ஒரு ஹஜ்ஜுக்கு போவாங்க அந்த ஆட்கள்லாம். அந்த காலத்தில் 2 வருஷம் கழிச்சு ஹஜ்ஜுல் அக்பர் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் தங்கிடுவாங்க மாஷா. 2 வருஷம் 3 வருஷம் வாப்பா நாங்கள் அது இல்லாத்தாலும் பல வருஷம் இருந்தாங்க மதியனா முனவரா. புரிஞ்சா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படத்தான் ஹுசூர் கரீம் நவாஸ் ஆஸ்தான குதஸ் கதம் போசிக்கு வந்தாங்க மாஷா. ஹை அப்போ அல்ஹம்துலில்லாஹ். என்ன இங்கே காயில் பணத்தில் போன இந்த அல்லாமாக்கெல்லாம் ஃபாசி மாமடத்தில் இஜாசத்து பையத்து வாங்கி ரொம்ப நாள் தங்கி இருந்து ஹரமேனி ஷரீஃப் ஜியார ஷரீஃப் எல்லாம் முடிச்சு அங்கேருந்து அவங்க புறப்பட்டு வரும்போது ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலா இஜாசத்து கொடுத்தாங்க மாஷா. நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்கள் ஊரில் போய் ஒரு ஜாவியா உண்டாக்குங்க மாஷா. ஷாதுலியா தரீகாவுடைய ஒரு ஜாவியா உண்டா. ஜாவியாங்கிற பேரு ஷாதுலியா தரீகாவில் தான் खानका चिश्तिया सिलसिला मुरीदींगल इबादत செய்யறதுக்கு முர்ஷிதுட்ட ஃபைஸ் ஹாசில் ஆகிறதுக்கு கூடக்கூடிய இடத்துக்கு பேர் खानका. இது ஃபார்சி வார்த்தை சிஷ்தியால. காதிரியால மாஷா அல்லாஹ் தைக்கா. ஷாதுலியால தான் ஜாவியா மாஷா. இந்த காலத்துல ஜாவியான்னு என்ன, ஷாதுலிக்கு சம்பந்தம் இல்லாதாலாம் ஜாவியான்னு பேர் போடுறாங்க. ஜாவியத்து அப்படி எப்படின்னு சொல்லி புரிஞ்சா தொலை
மசாலா என்ன ஜாவியா உண்டான்னு சொல்லி ஃபாசி மாமுடைய இஜாசத்து வாங்கிட்டு வந்தான். ஊருக்கு வந்து சேர்ந்து இடம் விசாரிக்கும் போது காயில் பட்டத்தில் உள்ள ஆளுக்கு பூரா ஊர் தலைவர் எல்லாரும் என்ன ஒரே ஊரே போர்க்களம் மாதிரி போயிடுச்சு, யுத்த களம் மாதிரி. என்ன இது காதிரியா தரீக்கா உள்ள இந்த ஊர்ல எங்க இருந்தா யார்கிட்டயும் போய் முரீது வாங்கிட்டு வந்து என்ன பையத்து வாங்கிட்டு வந்து என்ன இது இங்க வந்து ஒரு இன்னொரு ஒரு தக்காவா இன்னொரு ஒரு என்ன ஜாவியாவா அது என்ன ஜாவியா என்ன ஒரே சட்டம் எல்லாம் அறியாம வேற ஒண்ணும் இல்லை. சரகத்துல்லா அப்பா நான் அதுக்கெல்லாம் எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே மாஷால்லா என்ன அப்பா அவர்கள் பூசரி இமாமுடைய புர்தா ஷரீஃபுக்கு தஹ்மீஸ் ஆக்கிட்டாங்க. சரகத்துல்லா அப்பா நாயகம் பக்கா காதலி, அதே நேரத்தில் பச்சை ஷாதுனிங்கிறதுக்கு என்ன அடையாளமா பூசரி இமாம் சொன்ன புர்தா ஷரீஃப் 2 அடி புர்தாவை 3 அடி அட்டாச்மெண்ட் பண்ணி அதில் தஹ்மீஸ் ஆக்கி 5 அடி புர்தாவாக்கிட்டாங்க. சரகத்துல்லா அப்பா நம்ம தைக்கால ஓதுறோம்ல புரிஞ்சா, இந்த வருஷம் கூட மேராஜ் ஷரீஃப் ராத்திரி ஓதலமே புரிஞ்சா. அப்போ எல்லாம் ஆமத்துனா சும்மா சில பேர் என்ன பேசுறோன்னு தெரியாமே உளருவான். அது ஆமத்து நாசுனால சில ஆலிம் சமாடிந்த கொழுப்பு உண்டு. அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் கம்புத்திக்கிட்டான். என்ன இது தைக்கிறான். பாசி மாமட்டி போய் பையத்து வாங்கிட்டு வந்த முறிதுகள்னா என்ன செய்யன்னு தெரியல. எதுமா உத்தரவு கொடுத்து ஜாவியா உண்டாக்க சொல்லிக்கிறாங்கன்னு என்ன செய்ய ஊரே எதிர்பார்ச்சு. அன்னைக்கு ராத்திரி சராத்திரி யாக்கூத்தியா சரி போனா ஓதி பாசி மாமனை எடுத்துட்டு முறையிட்டு பாசி மாமனுடைய மதத்தை நாடிட்டு படுத்தாங்க. யாரெல்லாம் தடுத்தாங்களோ முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே யாரெல்லாம் ஜாவியாக்கு இடம் கேட்டதுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு ஆப்போசிட்டா பயங்கரமா யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அந்த ஆளுக்கு பிறகு ஃபஜர் விடிஞ்சு விடியாம எல்லாரும் பாசி மாமுடைய முறிந்து வாசல்ல கூட்டம் அடைஞ்சிடும். என்ன காரணம்? எல்லாரும் ஒரே கனவு, ஒரே மானா, ஒரே ரோயா, ஒரே மனம், ஒரே ட்ரீம், எல்லாரும் சேம் நைட். மாஷா மனாமல என்ன ஹௌசுல்லால மாஷால்லா மனாமல ஹுதுராவி என்னோட கபதுல் கரீமான ஃபாசியுடைய சில்சிலாவுக்கு என்ன ஜாவியாக்கு இடம் யார் அது ஏற்பாடு உடனே ஏற்பாடு பண்ணுது. ஒரு ஆள் முடிச்சு 100 ஆள்கிட்ட போய் அவர் நான் அப்படித்தான் கனவுண்டேன், நான் கண்டேன், நீ கண்ட எல்லாம் கண்டிருக்கிறான். எல்லாரோட மனாவிலையும் ஹவுசுல் அவுலியா செய்தனா ஹவுசுல் ஆலம் மஹீத்தின் சையத் அப்துல் காதிர் ஜிலானி. காரணம் என்ன? ஷாதுலி இமாமுடைய ஷேக் இருக்கிறாங்களே செய்தனா அப்துல் சலாம் இப்னு மஷீஸ் நாயகம், அவங்க தான் நாரியத்து சலவா ஷரீஃப் ஷாதுலி இமாமுக்காக உண்டாக்கி கொடுத்தது. சலவாத்து நாரியாவுடைய பாணி. ஆனா அப்ப பேரு சலவாத்து நாரியா இல்ல, அந்த சலவாத்துக்கு சலவாத்து தஃப்ரீஜியான்னு பேர். அது நாரியாங்கிறது இந்தியாவுக்கு வரும்போது தான் நாரியான்னு பேர் வந்துச்சு. தீ எப்படி குயிக்கா ஒரு இடத்த கரிக்கும் அது மாதிரி கஷ்டங்களை அது குயிக்கா கரிச்சி எடுத்துரும் சொல்லி சலவாத்து நாரியான்னு பேர் வந்துச்சு. அதுக்கு ஒரிஜினல் பேர் சலவாத்து தஃப்ரீஜியா. அந்த சலவாத்து ஷரீஃபை உண்டாக்குன பாணி யாரு? சையதுனா அப்துல் சலாம் இப்னு மஷீஸ் ரலியல்லாஹு ஷாதுலி இமாமுக்காக உண்டாக்கி கொடுத்தாங்க. இந்த அப்துல் சலாம் இப்னு மஷீஸ் அவங்களுக்கு 2 ஷேக். ஒரு ஷேக் தர்பியத்தில் இருந்தவங்க. ஷேக் விசால் முபாரக் ஆகும்போது இஜாசத் கொடுத்துட்டாங்க, மகனே உங்களை இன்னாட்டு நான் ஒப்படைச்சிட்டேன். அவங்க இந்த காலத்தில் ஹவுஸா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க ஃபைல் ஹாசிலாக்க அனுப்பினாங்க. முதல் ஷேக் யாரு? அப்துல் சலாம் இப்னு மஷீஸுக்கு முதல் ஷேக் மாஷா அல்லாஹ் அபு மதியன் அல் மக்ரிபி ரலியல்லாஹு அபு மதியன் அல் மக்ரிபி ரலியல்லாஹு. அபு மதியன் அல் மக்ரிபிக்கு ஷேக் யாரு? கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலத்துடைய கலீஃபாவுடைய கலீஃபா அப்துல் சலாம் இப்னு மஷீஸ் மாஷா அல்லாஹ். அபு மதியன் அல் மக்ரிபி விசால் முபாரக் ஆகும்போது அப்துல் சலாம் இப்னு மஷீஸ் மாஷா அல்லாஹ் அந்த காலத்துல குத்துபா இருக்கிற சையத் அப்துல் ரஹ்மான் அல் மதனி அல் அத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒப்படைச்சு மதீனா முனவராவில் சையத் அப்துல் ரஹ்மான் மதனி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க ஃபைல் ஹாசிலாக்குங்கன்னு அபு மதியன் மக்ரிபி அனுப்பிட்டாங்க மாஷா. அப்போ ஷாதுலியா தரீகா கௌசுல் ஆலத்துடைய நேரடி காவல்ல நேரடி பரக்காத்துல இருக்குது மாஷா. புரிஞ்சா? இங்க சண்டைக்கு என்ன வேலை இல்ல. ஷாதுலி எல்லாம் காதிரி, ஷாதுலி எல்லாம் காதிரி மாஷா அல்லாஹ். சில்சிலா இருக்கணும், சனது இருக்கணும், இஜாசத் இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால சும்மா யாரும் காதலின்னு பேர் போட முடியாது. புரிஞ்சா? அட ஒரு சக்காஃபின்னு சனது வாங்குறதுக்கு 10 வருஷம் மெனக்கட வேண்டி இருக்குது.
வேற நினைச்சா நாடு கொடுப்பாரு அவரு கொடுக்க மாட்டார். புரிஞ்சா? அது இப்ப உள்ளது 40 வருஷமானது. இது மாஷா என்ன 1000 வருஷத்துக்கு மேல. அது முஸ்தபியத்தான ஹதரத்களுக்கு போய் சேராது, இது சேரக்கூடிய மாஷா. புரிஞ்சா? காரணம் என்ன? சகாஃபிக்கு முன்னாடி பாக்கவி உண்டு. பாக்கவி மட்டும் மாஷா அல்லாஹ் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுல்ல கபூல் ஆகிறதுக்கு பாக்கவியா இருந்தா மட்டும் போதுமா இருக்குமே. ஆனால் ஷேக் முகமது அபூபக்கர் பாக்கவி மாஷா அல்லாஹ் மடவூர் பாக்கவி பாக்கவியாவே இருந்திருக்காப்ல மாஷா அல்லாஹ். அப்போ பாக்கவியான மட்டும் போதாது மாஷா அல்லாஹ், முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுல்ல கபூலியத்துக்கான சுலூக்கு தேடுங்கிறதுனால தான் மாஷா அல்லாஹ் பாக்கவி சுலூக்கு தேடி குத்துபுல் ஆலமா போயிட்டாப்ல மாஷா அல்லாஹ். காணிஃபி ரசூலா போயிட்டா. என்ன நினைச்ச? சிஎம் குத்துபுல் ஆலம் ஆகிறது முன்னாடி முதல்ல சனது என்ன? பாக்கவி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கௌசுலான எல்லார மனாமலை வந்து என்ன உடனே ஏற்பாடு பண்ணு. ஃபாசினுடைய ஈரக்குல துண்டு மாஷா அல்லாஹ், கபுதல் கரீம் ஃபாசி மாஷா அல்லாஹ், ஃபாசியுடைய ஜாவியாக்கு ஏற்பாடு பண்ணு மாஷா அல்லாஹ். எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன காலையில வந்து நிற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்ப கட்டின ஜாவியா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனா ஜாவியா இருக்கு. ஜாவியால என்ன கொள்கையெல்லாம் அப்படி இப்படி போயிடுச்சு. எல்லா காலத்துல என்ன காலங்கள் மாதிரி போகும்போது பலதரப்பட்ட கொள்கையெல்லாம் போய் பூரும்ல விளங்குச்சா, அது மாதிரி போயிடுச்சு. அல்லாஹ் எல்லாருக்கும் ஹிதாயத் செய்ய போதுமானவன். விளங்குச்சா? ஃபாசி இமாம் பரக்கத்தை கொண்டு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஃபாசி இமாம் ரலியல்லாஹு தஆலாவுடைய அஸமத்து ஷரீஃபும் அவர்களுடைய மகா விலாயத்துல் குப்ராவுடைய அஸீமு ஷான் மாஷா அல்லாஹ் சொல்லி முடிக்க வார்த்தைகள் போதாது மாஷா அல்லாஹ். சொல்லி முடிக்க வார்த்தைகள் போதாது, நாவுகளும் பத்தாது மாஷா அல்லாஹ். என்ன சொல்ல சொல்ல ஃபாசிமாவுடைய மகா கௌரவம் என்ன இன்னும் இன்னும் அதிகம் அதிகம் இன்னும் அதிகம் அதிகம் என்ன இருக்குமே தவிர எந்த விஷயத்தையும் இதை சொல்லலாம் இதை விட்டுடலாம் சொல்லி என்ன எதை விட முடியாது. எல்லாமே ஃபாசிமாவுடைய ஹயாத்த தையிபால எல்லா ஜிஹத்தும் மாஷா அல்லாஹ் நூரானியத்தானது. எல்லா ஜிஹத்தும் மகா மகத்துவம் மிக்கது மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் சையதுனா இமாம் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாஷா அல்லாஹ் குர்பான் ஆனது போல் ஃபாசி இமாமுடைய மததையும் இனாயத்தையும் ஹிமாயத்தையும் கொண்டு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல முழுமையாக நம்முடைய கல்பும் ரூஹும் ஜிஸ்மும் நம்முடைய லாஹிரும் பாத்தினும் நம்முடைய ஆஃபாத்தும் அன்ஃபுஸும் நம்முடைய நாமும் நம்முடைய அஹலும் மாஷா அல்லாஹ் ஃபனாவாஹி குர்பானாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரன் நயீரன் நஸீரன் நாலின் கரீமின் மக்பூல் செய்யப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு தாஜ் ஷரீஃப்ல மக்பூல் செய்யப்பட்ட நாயகத்துடைய சொந்த உஷாக்கான குலாமாக ஃபாசிமா பரக்கத் ஷரீஃப் கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய ஹலையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இமாம் ஃபாசி ரலியல்லாஹு அன்ஹு பாதி இனாயத் ஹிமாயத் கொண்டு நம்முடைய ஈமானியத் துனியவியத் உக்ரவியத் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான ராஹத்தையும் ரஹ்மத்தையும் சஆதத்தையும் பரக்கத்தையும் நிஅமத்தையும் அல்லாஹ் நமக்கு தாமாக தருவானாக. ஃபாசி இமாமுடைய நூரானி தவஜ்ஜுஹ் ஃபாசி இமாமுடைய மததும் இனாயத்தும் ஹிஃப்லும் மாஷா அல்லாஹ் எல்லா சமயத்திலும் எல்லா காலத்திலும் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லாஹிரும் பாத்தினும் ஆலமு ஷஹாதாவிலும் ஆலம் பர்ஸகிலும் يوم القيامة الله جل شانه نصيب باي بيبانها. حسبنا الله سيؤتينا مع فضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.